அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. என்ன ஸ்ரீநிதி, வந்ததுல இருந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க, என்னாச்சு? எனக்கு திடீர்னு தலை சுத்தி மயக்க வருதுன்னு சொன்னாங்க. தெரியாம சொல்லு ஸ்ரீநிதி, ரொம்ப பயந்து வருது. எதுக்கு மாமா இம்பிட்டு பதட்டப்படுறீங்க? தலைதானே சுத்துச்சு, வேற எதுவும் சுத்துச்சா என்ன? அது என் புருஷர் கொஞ்சம் அப்படி இப்படி, அது எனக்கு தெரியும்க்கா. ஓ, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன ஆச்சு? எப்படி வேணாலும் எடுத்துட்டு போறேன், கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, என்ன ஆச்சு? பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பாதுகாக்கவா. ஐயோ, எனக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகுது. மருமகளே, என் பேரனுக்கு என் பேத்திக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ ஐயோ, என் சந்தோஷம் சொல்லவே முடியலையே. எனக்கு மட்டும் பேரன் பேத்தி வந்துட்டா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். சரி, முதல்ல போய் மருமகளை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் சூப்பர் ஸ்டார் வேடத்தில் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கையில் கிடைக்கும், ஜூனியர் சூப்பர் ஸ்டார் கையில் கிடைக்கும். போய் பார்த்துட்டு வருவோம். ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா இல்ல ஜூனியர் சூப்பர் ஸ்டாரியானு. வணக்கம் நண்பர்களே. மாமனார் பேரு யாருக்குமே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, மாமனாருக்கு பேர் என்ன பேர் என்னண்டு. மாமனாரு இப்ப சொல்றேன், மாமனாரோட பேர் என்னண்டா, அது பேரு என்னண்டா, மாமனாரோட பேரு வடிவேலு. இந்த பேரை நான் ஆரம்பத்திலேயே வச்சிருக்கேன். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, ரீசெண்ட் டேஸா ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்தேன். அப்ப அந்த நோட்டு கிடைச்சது, அதுலதான் பார்த்தேன். மனுஷருக்கு மாமனாரோட பேர் வழங்க முடியும்னு என்னமோ சொல்லியிருப்பேன். இனிமே மாமனாரோட பேரு வடிவேலு. எல்லாரும் ஷார்ட் ஃபார்மா வடிவேலு வேலை கூப்பிடுங்க. கரெக்டா? ஐயோ, என் மருமகளுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது எப்படி சாத்தியமாகும்? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லையே. சேர்ந்து வாழாதவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஒருவேளை குழந்தைகள் வந்து உண்டாயிருக்குமா? ஒண்ணுமே விளங்கலையே. இதை சும்மாவே விடக்கூடாது. என்ன ஏதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ல. இப்பவே வார முடி. மருமகளே, மாமனாரே. அம்மா சித்தி, என்ன? ஐயா மாமா, என்னது இது? என்னடா மருமகளே பாத்தியா, மாமனார்கிட்டே மறைச்சுக்கிட்ட. மாமனாரே, நான் என்னத்த மறைச்சேன்? எப்பா, நாங்க என்னத்த மறைச்சோம்? அவனே, நீ உனத்தையும் மறைக்கலடா. நீ நல்ல கெட்டிக்காரன் தாண்டா, அப்படியே உங்க அப்பா மாதிரி. அப்பா, நான் உன்ன மாதிரி தெரியுமியா? ஆனா நீ ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம குட்டி பிள்ளைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க? சரி மவனே, இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? குட்டி பிள்ளைய ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கா? நீ அப்பா வாங்கிட்டா, நான் தாத்தா வாங்கிட்டேன். அப்பா என்ன சொல்ற? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்பா என்னப்பா சொல்ற? நெசமாவா? ஓட மவனே, எம்மா பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நெசமாவான்னு கேக்குற? மருமகளே, மாமனார் எம்மா பெரிய ஆப்பி தெரியுமா? இப்படி ஒரு சாதம் கொடுத்துட்டீங்க மருமகளே. இன்னைக்கு மாமனாருக்கு பிறந்த நாள். ஐயோ மாமா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. ஐயோ, என் மருமகை என்ன தாத்தாவா? நீ தாத்தாவா ஆக்கிட்டாலே மருமகளே. எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா மருமகளே? என்ன கிட்ட மாமனார் வாங்கி தரேன், உனக்காக செய்யறேன். சொல்லு மருமகளே. இந்த ரதி, என்ன எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? எப்படி நீ அம்மாவா? ஏன் மாமியாரே, நீங்களா ஒரு மாமியாரா இல்ல மாமியாரான்னு கேக்குறேன். என்னடி வாய மூடி, ஆளு மூஞ்சி பாரு. ஒரு மருமகளை பார்த்து மாமியார் கேட்கிற கேள்வியா? நீ ஒரு பிள்ளை பத்திரிக்கல வெக்கம் கட்டவளே. அப்பா, அப்ப எப்படி உனக்கு தெரிஞ்சது? அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? இவங்க குடும்பமே ஒரு மெண்டலா அடைஞ்செடுத்த மெண்டல் இல்ல. அது எப்படி ஒரு டாக்டர் சொல்லாம ஒரு மாமனாருக்கு தெரியும்? ஒண்ணு விளங்கலையே. உங்களுக்கு மட்டும் இல்ல, எவனுக்குமே விளங்கல. பொறுங்க. பிறந்த நாள்ல மாமனாருக்கு மாமரி கிஃப்ட் யாருமே தந்தது இல்ல மருமகளே. நீ சொல்லு, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா இந்த ட்ரெஸ் வேணுமா? எனக்கு பேரனா பேத்தி இல்ல, ரெண்டுமே வா. ஐயோ, மாமனாருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல தலகால புரியாம ஆடிக்கு இருக்கேன். கோழி கதிரி கூட டூயட் ஆட புள்ள மருமகளே. இதனால ஏத்துக்கவே முடியாது. எப்படி நடந்துச்சு? அல்ல எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறேன். மாமியாரே, இந்த சூடு சொரணை சோத்து பண குழம்பு சட்டி இதா இருக்கா உங்களுக்கு? இருந்தாப்ல கேப்பியரா? அம்முக்குட்டி, இப்ப அதெல்லாம் பேச வேண்டாம். என்ன குட்டி, யானை கூட ஒரு வார்த்தை சொல்லல. ரகு, உன் குடும்பத்துல இருக்கவங்க தான் மெண்டல்னா நீ அதுக்கு மேல இருப்ப போல. சரி சரி, ஒரே ரத்தம் தானே, அப்படித்தான் இருக்கும். போங்க முடி, எம்மா மாதிரி விஷயத்த மறைச்சிருக்கீங்க என்கிட்ட இருந்து. இது எம்மா மாதிரி விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தகப்பன் ஆகுறது ஒரு பெரிய விஷயம். ரகு, அதெல்லாம் சரியான விஷயம் தான். ஆனா நீ எப்படி ரகு முடிவெடுத்துக்குற? என்ன கலக்குறாங்க மருமகளே? நீ சொல்லு மருமகளே, உனக்கு என்ன வேணும்? மாமனார் எதா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த உலகத்தையே பட்டி போடுற. இல்ல இந்த கோழி கதிரி சாணியை முக்கிய இருக்கணுமா? அதையும் செய்யற. இல்ல வீட்டை விட்டு துரத்தணுமா? சொல்லு மருமகளே, சொல்லு. மாமனார் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப மாமனார் இருக்கிற சந்தோஷத்துக்கு மாமனார் தலகால் புரியாம டான்ஸ் ஆடுவேன். அம்முக்குட்டி, நான் போய் என் அண்ணன் என் தம்பி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரவா? அதானே, முதல்ல சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னால நம்ப முடியாது, ஏத்துக்க முடியாது. அதான் மாமியாரே, இதை யாருனால ஏத்துக்க முடிஞ்சாலும் உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சாலு தானே. ரொம்ப பேசிக்கிருக்காத. டாக்டரே சொல்லு. தெரியும் மாமியாரே. ஆமா மாமியாரே, நான் மாசமா இருக்கேன். என்னது, மாசமா இருக்கியா? மருமகளே, சில பேருனால அதை தாங்கிக்க முடியாது. மாமனாருக்கு தெரியும். எப்படி? இது எப்படி சாத்தியமாகும்? மாமியாரே,
திரும்ப திரும்ப கேவலமா கேள்வி கேட்காதிய. என்ன ஒரு மருமகிட்டையும் அவன் உங்களுக்கு மயனே இல்லைனாலும் மய மாதிரி நடந்துக்கிட்டு அவங்ககிட்ட கேட்குற கேள்வியா மாமியார நீங்க கேட்டுக்கிருக்கிய? உங்களுக்கு நானே அதுக்கு பதிலும் விளக்கமும் சொல்லணும். நீ பதில் விளக்கம்லாம் சொல்ல வேணாம், என்னால அதை நம்ப முடியாது. டாக்டர் ஒழுங்கா செக் பண்ணு. ரதியக்கா சத்த நேரம் இரு ஸ்ரீநிதி. மருமகளே அப்ப நிஜமாவா? உன் வாயால இருந்து இதை கேட்கும் போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு மூணு எலுமிச்சாணி எடுத்து கோழி கதிரி மூச்சில அப்பி விட்டு மேக்கப் பண்ணணும் போல இருக்கு. மாமனாரே அப்படிலாம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். மாமனாரே அப்புறம் ரகு 2 பேரும் நீ மன்னிச்சுக்கிறங்க. என்ன நான் போய் சொன்னேன் மாமியாரோட ரியாக்ஷனை பாக்குறதுக்கு. மாசமாலாம் ஒண்ணும் கிடையாது. மருமகளே பொறுங்க மாமனாரே, வரேன். மாமியாரே சாக்கு குறைங்க. ஆனாலும் இந்த மாதிரிலாம் பொறாமப்பட்டு இந்த உலகத்துல நான் யாரையுமே பார்த்தது கிடையாது தெரியுமா? அம்முக்குட்டி அப்ப போய் சொன்னீங்களா? மாமா யாரும் இங்கே பொய்யெல்லாம் சொல்லலை. என்ன திடீர்னு அக்கா வாயிலேருந்து வந்துருச்சு அம்பிடுதேன். அக்கா ஒன்றும் மாசமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நேற்று ஏதோ தேவையில்லா சாப்பிட்டுருப்பா போல, அதே வயிற்ற புரட்டி வாமிட்டு வந்திருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, தலையும் சுற்றிருக்கு. இந்த பிளஸ் ஸ்ரீநிதி பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதாமா. சொல்லு என் மருமக அதெல்லாம் அதுவும் இல்லை, நீ சொல்லு நான் பாத்துக்குவேன். என் மருமகளுக்கு என்ன நாள் நான் பாத்துக்குவேன். தாத்தா வாங்க போயிருந்தானே. மாமனாரே இல்லை மாமனாரே, மனசுக்குள்ள ஆசையை வளர்க்காதீங்க. அதெல்லாம் இல்லை மாமனாரே. இல்ல மருமகளே இதை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மருமகளே நான் என்கிட்ட ஆசையா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இப்படி சொல்லிட்டியா? மாமனாரே இப்ப கிடைக்கல என்ன கண்டிப்பா பின்னாடி கிடைக்கும் மாமனாரே. எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்க? அந்த ட்ரெஸ் எல்லாம் பத்திரமா வைங்க. என்னைக்கு இருந்தாலும் உங்க பேரை பேத்திக்கிறேன். அப்படி இல்ல மருமகளே, இப்ப மாமனாருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நீ மாசமா இருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இன்னைக்கு எனக்கு பிறந்தாளுங்கிறதவே நான் மறந்துட்டேன். நான் கொடுக்கணும் உன்னை பார்க்கத்தேமா மருமகளே ஓடி வந்தேன். இப்படி சொல்லிட்டியல ரொம்ப வருத்தமா இருக்கு. மாமா வருத்தெல்லாம் படாதீங்க. குழந்தைலாம் கடவுளா கொடுக்குற வரோம் என்ன, அதெல்லாம் கண்டிப்பா சீக்கிரமாவே அக்காக்கு கிடைச்சிரும். அம்முக்குட்டி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரகு உனக்கு இதுக்கான விளக்கத்தை நான் வீட்டுல போய் தரேன். அதானே இந்த தகுதியெல்லாம் இவளுக்கு இருந்துருமா என்ன? அதாவது கல்யாணம் முடிச்ச ஒரே மாசத்துல வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு அடுத்த 10 மாசத்துல பிள்ளைய பெற்று தள்ளுதுங்க. 1க்கு 2 பிள்ளைகளா? இது என்ன கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கிட்ட ஆக போகுது, இன்ன வரைக்கும் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி இல்ல. மாமியாரே அதை பத்தின நீங்க பேசக்கூடாது. என் வயிற்றுல புழுப்பூச்சி இல்லைன்னு சொல்லி நீங்க எதுவுமே பேசக்கூடாது, புரியுதா? குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், என்னோட தகுதியும் கூட. என்னோட தகுதியை பத்தி பேசுறதுக்கோ இல்ல என்னோட குழந்தை பெற்றுக்கிறத அந்த இதை பத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. ஸ்ரீநிதி சொன்ன மாதிரி குழந்தையில கடவுளா கொடுக்குற வரோம். என்ன எந்த பொம்பளை இதை வாய் விட்டு சொல்ல மாட்டா. இருந்தாலும் சொல்றேன், நான் இன்னும் உங்க மயங்கோட்ல சேர்ந்து வாழவே இல்லை. சேர்ந்து வாழ்ந்ததானே குழந்தை பிறக்கும். மருமகளே மாமனாரே பொறுங்க மாமனாரே, மாமியாருக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரேன். உங்களை மாதிரி இருக்கிற மாமியார்னாலதே இந்த உலகத்துல நிறைய பொண்ணுங்க தான் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்பட்டுருக்காங்க. என்ன குழந்தைலாம் கடவுளா கொடுக்குற வரோம். உங்க இஷ்டத்துக்கு வானா பிறந்துருமா? ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தாண்டி அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தாலே போதும், அவங்க நல்லா இருக்கிறதுக்கு சம்மந்தே. இன்னொரு தடவை என்னை பத்தி பேசுறதுக்கு இல்ல என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. இதுவே கடைசியா இருக்கட்டும். அதையும் தெரிஞ்சு வச்சல. இங்க நீங்க நின்னுக்கு இருக்க, நான் வீட்டுக்கு போறேன். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. மாமனாரே மருமகளே மனசே கேட்கல மருமகளே, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னமா மருமகளே பண்றது? மாமனார் இது என்ன கேள்வி? என்னைக்கா இருந்தாலும் உங்க பேரன் பேத்திக்கிட்டே இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க போறிய, பத்திரமா வைங்க. இதுக்கு நாள் சீக்கிரமாவே வரும். அப்ப இப்ப நாள் வரலையா மருமகளே? மாமனாரே இப்ப வரலையான்னு கேட்காதீங்க, கூடிய சீக்கிரத்திலே வரும்னு நம்புங்க. அப்ப வரும்போது இதை விட நிறைய ட்ரெஸ் வாங்கி தருவீல மாமனாரே? இருந்தாலும் என் ஆசை நிறைய ஆசையா போயிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸ நான் வேணா போட்டுக்கவா? மாமனாரே இப்படி யதார்த்தமா இருக்கியா? இப்படி இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்தி போடுவாங்க. அதான் ஏற்கனவே கோழி காத்திக்கிட்டு ஏமாந்துட்டேனே, அதானே என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. பாடுவாங்கல்ல வாழ்க்கை நாசமா போடுவீங்க, அதே மாதிரி நானும் பாடுறேன். என் வாழ்க்கை சில போல அதை போட்டு விட்ட முள்ளு மேல எடுக்கவும் முடியல கிடிக்கவும் முடியல, ரத்தம் தான் இருக்குது தன்னால. மாமனாரே நீங்க பாட வேண்டிய பாட்டுல மாமனாரே நீங்க எவ்வளவு கெத்தா இருக்கணும் தெரியுமா? கோழி காதுல கட்டிட்டோம்னு நினைச்சு வருத்தமே படக்கூடாது மாமனாரே. மருமகளே இருந்தாலும் மாமனார் ஒன்று கேட்கவா? சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ? மாமனாரே யாருக்காக இல்லைனாலும் உங்க நல்ல மனசுக்காகவும் உங்களுக்காகவும் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு பிள்ளையை பெற்று உங்க கையில கொடுக்குறேன். அது வரைக்கும் மருமகளுக்காக காத்துக்கிருப்பீங்களா? நிச்சயம் மருமகளே, நிச்சயம் காத்துக்கிருப்பேன். அப்ப சரிங்க மாமனாரே. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தால் தங்கம் கருக்காது தாயே. தமிழே எம்பிட்ட அழகா இருக்க தெரியுமா? நீரே எப்போதும் அழகு. அப்படிலாம் இல்ல, நீரே அழகு. ஐயே நாத்தனார் சண்டை ஓட்டு மல்லு கட்டி உருண்டுறியே ஒளையே, 2 பேரும் அழகுதாப்பா. தமிழே நீயும் அழகுதே, நீலா அத்தாச்சியும் அழகுதே, என்ன எல்லாரும் அழகுதே. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அழகா வாழ்க்கை அமைஞ்சாதானே எல்லாமே அழகா இருக்குன்ற அர்த்தம். இங்க பாரு கண்மணி, அதவே திரும்ப திரும்ப பேசக்கூடாது, புரியுதா? முடிஞ்சு போச்சு, விட்டு தள்ளிட்டு மறு வேலையை பார்க்கணும், புரியுதா? நீங்க வேணா அப்படி இருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. கண்மணி
ஒரு அக்காவா இருந்து உன் கோவம் ரொம்ப நியாயமானதுதே. ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்க அம்படுத்தின்னு சொல்லுவேன். அப்புறம் நிலா, என் அண்ணிங்களா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்கல்ல? அதெல்லாம் எல்லாரும் நிறைய கிளம்பி இருப்பாங்க. எல்லாரும் மண்டபத்துக்கும் வந்துருவாங்க. என்ன சரி நம்ம கிளம்பலாமா? சரி நீலா, ரொம்ப நேரம் ஆகுது, இப்பவே கிளம்புவோம். சுஜி, எங்க கண்ணகி காணா? இன்னும் இந்த பிள்ளைங்க வந்திருக்கணுமே. மாமா வந்துட்டார்ல, இனி ஆடி அசைஞ்சு பொறுமையா எல்லாம் பாத்துக்கிட்டு தானே வருவாங்க. அதான் வந்து சேர்ந்துருவாங்க. வாங்க நம்ம நடைய கட்டி கிளம்புவோம். வாங்க மச்சான், வாங்க மாப்பிள்ளை, உள்ள வாங்க. இல்ல நேரம் ஆகுதுல, மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனோம்ல, அதுக்குதே. ஆமா மச்சான், ரெடி ஆகி இருக்காங்க, வந்துருவாங்க. சரிங்க மச்சான். என்ன மாப்பிள்ளை, ஏன் அப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணு இல்ல மாமா. டேய் தமிழடா. வா தமிழ், என்னதா கூட்டு போறீங்களா? ஆமாப்பா, நேரம் ஆயிடுச்சுல. அதே நீங்க பாண்டிக்கு மாலை போட்டு முறைச்சிஞ்சு கூட்டு வாங்க. நாங்க மண்டபத்துக்கு போறோம். நீ தானே மாலை போடணும். மண்டபத்துக்கு உள்ள போகும்போது போட்டுக்கிறேன்ப்பா, இல்லனா மணமேடை ஏறினதுக்கு பிறகு வேணா போட்டுக்கிறேன். சரி கூட்டு போங்க. பாருப்பா. சரிதா, போயிட்டு வாங்க. தமிழ் சேலை கட்டி மணக்கோலத்துல எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா தமிழுக்கு சடங்கு கூட வைக்கல. அதனால ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. விட்ரா, எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? விட்டு தள்ளு. என்னைக்கா இருந்தாலும் தமிழுக்கு இப்படி ஒரு நிலவு அறத்தையும் போகுது. அது கொஞ்சம் முன்னக்கூட்டியே வந்துருச்சு. இதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கவன்? பேசாம இரு. என்ன மச்சான் இடுதடி வந்திருக்காப்ல இருக்கு. இல்லை வாய மூடு, முறைக்கு வந்திருக்கு. என்ன வாய மூடிட்டு பேசாம இரு. வந்து கழுத்துல மாலை வாங்க. என்னப்பா வீடு தேடி முறைக்கு, அதாவது முறைச்சேனும்னு வந்திருக்காங்க. ஒரு மாப்பிள்ளையா இங்க இருந்து அங்க வர்றது? மச்சான் தான் இங்க வரணும். என்ன மச்சான் வந்து மாலைய போடுறது? என்னடா பாத்துக்கிருக்கவன் வந்து என் பிள்ளைக்கு மாலையை போட்டு கூட்டு போ. நீ என்ன மச்சான்? இங்க பாரு, இப்போதைக்கு கோவப்படாத, எதுவும் செய்யாத. என்ன நல்லபடியா ஃபங்க்ஷன் முடியட்டும். இது நம்ம தங்கச்சி வாழ்க்கை. இனிமே நம்ம எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் பார்த்து பத்திரமா எடுக்கணும். புரியுதா? போ. காரணம் பொட்ட பிள்ளை. என்ன என்ன மச்சான் பல்லெல்லாம் காமிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. கல்யாணம் வேணும்னா உனக்கு இப்ப இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்குதான் முதல்ல குழந்தை பிறக்க போகுது. ஏன்னா நானும் தங்கச்சியும் அப்படி இப்படி. டேய் என்னடா மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள கோபப்பட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிறக்க போற அந்த ரெட்டை குழந்தைக்கு உன் மடியில் வச்சுதான் காது குத்தணும். அதே யோசிச்சுருக்கேன். கல்யாணம் உனக்கு முன்னாயிருச்சு. ஆனா கல்யாணமே ஆகாம எங்களுக்கு புள்ள பிறக்க போதா? அதே சரி, மறக்காம உன் மடியில வச்சு காது குத்திடலாம். என்ன மாப்பிள்ள, சரிதானே? என்னடா பேய் பேத்துக்கிறியா? போக்குறியா? உனக்கு முன்னாடி நான் பிள்ளைய விட்டு கட்டவா? ஓ அப்படியா? உன்னால புள்ளெல்லாம் விட்டு கட்ட முடியுமா? சரி பாத்துருவோம். இலை என்னடா நினைச்சுக்கிருக்க பாண்டிய? என்ன சொம்ப பையன் நினைச்சியோ? புள்ள பக்கு வக்கு இல்லாதவன் நினைச்சியோ? படுறா, இன்னி ஒரே வருஷத்துல புள்ளைய விட்டு காட்டல உனக்கு முன்னாடி. படுறா, சூடு சொரணம் இல்லாதவனடா நீ. உன் தங்கச்சிய கல்யாணமே ஆகாம அவ இடத்துல தாலியை கட்டாம அவளை நான் மாசமாக்கிட்டேன்னு சொல்றேன். நீ என்னடா இப்படி நினைக்கிற? நீ ஒரு அண்ணனா? வேணாமடோ, மரியாதை மாலை போட்டு போற வேலையை மட்டும் பாரு. அப்படியா மாப்பிள்ள? நல்லா எழுதி வச்சுக்கோ. என்ன இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கும் வரும். என்ன அப்போ வேண்டா விருப்பம் இல்லைனாலும் போட்டுதே ஆகணும்டா, போட்டுதே ஆகணும். இதே மாதிரி உன் தங்கச்சி கைய நான் பிடிப்பேன், என் கழுத்துல நீ மாலை போடுவ, போட வைப்பேன். என்ன நடக்குதா இல்லையான்னு பாக்குறியா? அப்பா போலாம்ப்பா.
மாமா போலாம் வாங்க. ஆளு ஒரு மாதிரி நக்கலால பேசிக்கிருக்கியான். எனக்கே பண்ணி விட்டியான்னு நினைக்கிறேன். ஆளு மூஞ்சி வேற சரியில்லை. வெற்றி நீதான்டா கிடைக்கிற கேப்ல பூரா கிடா வெட்டிக்கிருக்க. எப்பா மூஞ்சில ஒரே பல்ப்பு போய். என் புருஷன் வந்துட்டார்ல, என் ஆர்மிக்காரர் வந்துட்டார்ல, இனி ஒரே பல்பு தான். ஏன்னா இனி திரும்ப இப்ப காஷ்மீர் கூட்டிட்டு போயிருவாரு. இல்ல காஷ்மீர் கூட்டு போறதுக்குள்ள நான் நீங்க வரல. நீ காஷ்மீர் கூட்டிட்டு போனா உங்களுக்கு காஷ்மீருக்கு நான் அனுப்பவே மாட்டோம்ல. அதையும் பாத்துருவோம். ஆளு கொஞ்சம் உடம்பு கூடின மாதிரி இருக்கே. நான் இல்லாத போது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு தேத்திட்டு போல. நீங்க வேற ஆர்மிக்காரரே, இது சாப்பிடாம வந்த உடம்பு. நான் சாப்பிடவே இல்ல. திரும்ப வேற உங்க தங்கச்சிட்ட கேளுங்க. நான் என்ன சாப்பிடுச்சு சாப்பிடவே மாட்டேன். உங்களை நினைச்சு ஏங்கி ஏங்கி உருகி உருகி இப்படி ஆயிட்டேன். உருகி உருகி போனேனேடா. அதுக்கு மேல தெரியல ஆர்மிக்காரரே. அட்டி சரியான சேட்டதே என்ன? நீங்க தான் சேட்டை பிடிச்சவரு. நான் இல்ல. நான் ரொம்ப நல்ல பிள்ளை ஆர்மிக்காரரு. என்ன பிடிக்கும்ல உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும்படி குழந்தை. சரி, நம்ம இப்ப போமா, மண்டபத்துக்கு நேரம் ஆகுது. போயிட்டு வந்து நான் நிறைய விஷயம் சொல்றேன். அப்படியா? ஏன் இப்ப சொன்னா? இப்ப சொல்ல முடியல ஆர்மிக்காரரு. வெக்க வெக்கமா வருது. இப்ப சொன்னா நீங்க பேட் பாயா மாறிடுவீங்க. இல்லனா மட்டும் நல்லவனாக்கும். இது வரைக்கும் நல்லவரா தான இருந்தீங்க. திடீர்னு நீங்க பேட் பாயா மாறிட்டீனா அப்புறம் கண்ணகி பாவம்ல. இப்ப வரைக்கும் நல்லவனா இருக்கேன் அப்படின்னா அது உனக்காகதே. என்ன தேவைப்பட்டா கேட்டவனாவும் மாறுவேன். அது எனக்கு தெரியும் ஆர்மிக்காரர். ஆனா நான் சொல்லும்போது நீங்க அப்படி இருக்கணும். எனக்கு சில டியூட்டிகள் இருக்கு மண்டபத்துல. அந்த டியூட்டிகளை நான் கரெக்ட்டா செய்யணும் ஆர்மிக்காரர். அதுக்கு நான் 2 மாசம் கழிச்சு புருஷன் வந்திருக்கேன். கொஞ்சமாவது கவனிப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆர்மிக்காரர் மண்டபத்துக்கு நேராது நம்ம போலாம். பிறகு போலாம். வேணா, கெட்ட பையனை மாறிட்டு வரிய ஆர்மிக்காரரு. கொண்டாட்டிட்ட மட்டும்தான் கெட்டவனா இருக்க முடியும். ஆனா நீங்க கொஞ்சோன்னு கெட்டவரா இருந்தா பரவாயில்ல. நீங்க நிறைய கெட்டவரா மாறிடுவீங்க போல. அதே கொஞ்சோண்டு கெட்டவரு நிறைய இருக்கிற கெட்டவரு மாறணும். முழுசா கெட்டவனா மாறணும். இல்லையா நல்லவனாவே இருந்துட்டு போயிடணும். சரி, இப்ப கொஞ்சம் மட்டும் கெட்டவரா இருங்க. அப்புறமா நீங்க ரொம்ப கெட்டவரா இருங்க. இப்ப எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப பாரு வெக்கத்தை மாமன் போக்கிடுறேன். வேணா ஆர்மிக்காரரு. மனசு சொல்லுறத உடம்பு கேட்க மறந்து போயிடுது நம்பாக்க மூச்சு காத்தா உனக்குள் பூந்து நானும் பூரா பேசுது அள்ளி கொடுத்திட அன்பு இருக்க உலக புதுசாச்சு இன்னும் எதுக்கு நீ வம்பு வளர்க்கிற தொடவா பிறகு தரலாம். இப்ப போமா ஆர்மிக்காரரே. வாங்க ஆரம்பிக்கிறது வாங்க. இல்ல எனக்கு புரியல. போறவன் எதுக்கு நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி பேசிக்கிருக்க? உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? ஒரு நாளாவது பொண்டாட்டி கூட சோடியா போய் எப்ப பார்த்தாலும் அண்ணன் தம்பி தான் முக்கியம்னு முன்னாடி போற. ஏய் 1000 தான் ஆனாலும் எனக்கு என் அண்ணன் தம்பிக்கு தாண்டி முக்கியம். ஓ, அப்ப பொண்டாட்டி முக்கியம் இல்ல? அப்படி இல்ல, பொண்டாட்டி முக்கியம், அண்ணன் தம்பிகளும் முக்கியம். பத்தே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பிக்கு முக்கியம்னு. நீங்களாம் எப்படி பல்ட்டி அடிப்பீன்னு தெரியும். அதெல்லாம் எல்லாரும் ஆளாளு பாத்துக்கிடுவாங்க. என்ன நின்று என் கூட பொறுமையாவே போலாம். சரி இப்ப எதுக்கு நான் உன் கூட வரணும்? நீ அப்பதான் கூட வா. நீ ஆடி அசைஞ்சு பொம்பளையால கூட மெதுவா வருவ. நான் போய் அங்க வேலை வெட்டிலாம் பார்க்க வேணாமா? உன்னை மாதிரி என்ன வெட்டியாவா இருக்கேன்? நாங்க வெட்டியா இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டிய? பெரிய கண்டுபிடிப்பு. இங்க வாரு, கடுப்பேத்துக்கு இருந்த அமிர்தையும் பாத்துக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஓ, கடுப்பெல்லாம் வேற வருதோ? நீ பொறுமையாரு. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டா அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? நீ என்ன மெண்டலா? இல்ல சுண்டல். ஓ, காமெடி. ஆனா சிரிப்பே வரல. காமெடின்னு சொல்லவே இல்லையே. இங்க பாரு, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரப்போறேன். அது மண்டபத்துலவே இருக்கு. என்ன? அதனால இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. என் கூடவே தான் இருக்கணும். என்னடி சர்ப்ரைஸ்? அங்க வந்து பாரு மாமா, அப்படினாதான் தெரியும். என்ன எளவோ? எளவுன்னு பேசிக்கிருக்க. பக்கத்துல வாவே. என்ன பக்கத்துல வான்னு சொல்றேன்னு அப்படியே மூஞ்சில பல் பெரிஞ்சுக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிருக்க. பொண்டாட்டி பக்கத்துல வான்னு சொன்னா சிரிக்கணுமா? எந்த வெண்ண சொன்னியா? இந்த வெண்ணதையும் சொல்றேன். நீ ரொம்ப பண்ற. போ, நான் வாரேன். எங்க வரீங்களா? எங்க வேணாலும் வருவேன். ரொம்ப பண்ணாதடி, மூஞ்சிலே குப்பிடுவேன். அடேங்கப்பா.
அப்பா அழகா இருக்கு தெரியுமா? இப்பதான் கண்ணுக்கு தெரியுதோ? இல்ல எப்பவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்ப கொஞ்சம் அழகு கூடி போச்சு. ஓடும்ல என் பொட்ட குட்டி, நீ எப்போதும் அழகுதாண்டி. தடுக்காதே மூடு வந்தா கெடுக்காதே வஞ்ச பூவும் மறைக்காதே தாகந்தான் சும்மா அடங்குமா தண்ணிக்குள் பந்து உறங்குமா. எலை வாப்பத்தாதானே. ஆமா என்ன பார்த்தா? அங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி எல்லாரும் சோடி ஓட்டு போய்க்கிருக்காங்க. நீ என்ன உன் பொண்டாடி கூட நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்க? ஏன் நாங்களா ரொமான்ஸ் பண்ண கூடாதோ? அடேங்கப்பா, அப்படி பண்ணாமத்தே மறு வேலையை பாத்துக்கிருக்கீங்க. ஏலே சீக்கிரம் வாடா, வேலை இருக்குடா. வரையா பார்த்தா நீ போ. என்ன பிள்ளைகளோ வாங்க. வாரு எங்கேயாவது என்ன விட்டு போனின்னு வச்சுக்க அம்படுதேன். ரொம்ப பண்றதேன்னு எழுத சொல்ல தெரியல. வா. சரி ரகு கிளம்பலாமா? இப்பவே ரொம்ப நேரம் ஆகி போச்சு. என் மண்டபத்துக்கு போயிருப்பேன். போமா? போவோம். என்ன நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஒரு மாதிரியாத்தே இருக்க. இங்க வா பக்கத்துல. இல்ல வேணாம் குட்டி, நேரம் இது வாங்க போவோம். வாண்டு சொன்னேன். ஏன் ரொம்ப எதிர்பார்த்தியா? நான் மாசமா இருப்பேன் எதிர்பார்த்தியா? ஆமா, ஆனா நான் ஒரு லூசு. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாழலி. அப்புறம் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும்? தெரியாம நானும் ஆசையை வளர்த்துக்கிட்டு லூசு மாதிரி பண்ணிட்டு மன்னிச்சுக்கிறேங்க. அதே குற்ற உணர்ச்சியில. இதுல என்ன குற்ற உணர்ச்சி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ரகு. குற்ற உணர்ச்சியில ஒண்ணும் கிடையாது. சொல்ல போனா நீ நானும் வாழல. அவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை எடுத்து சொல்றதுக்காகவே நான் அப்படி சொன்னேன். அதுவும் உன் சித்திக்கு என்ன சொன்னாலும் அப்படி நல்லா புரிஞ்சிரும் பத்தியா? அது என்ன கேள்வி கிடைச்சு பத்தியா? அதே வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கவலைப்படாத, சீக்கிரமாவே உன்னை நான் அப்பா வாக்கிடுவேன். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? சுஜியை நல்லா படிக்க வச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் சுஜிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு பிறகு நம்ம குழந்தைய பற்றி யோசிக்கலான்னு நான் நினச்சேன். ஏன் ரகு, உனக்கு குழந்தை வேணுமா? எல்லாம் குட்டி அப்படிலாம் நான் சொல்லல. ஆனா ஒரு ஆசை இருந்துச்சு. அதே என் தங்கச்சிக்காக நீங்க இப்படி தூரம் பார்க்கும்போது குழந்தை குட்டிலாம் மட்டும் முக்கியமா என்ன அவசியமா என்ன அதெல்லாம் இல்ல. அப்பாவும் ஆசைப்பட்டுட்டாருல. அதே எனக்கு உன் ஏக்கம் புரியுது. ஆனால் வீட்டில் ஒரு வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு குழந்தை குட்டின்னு அது நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். அதே மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உனக்கு வேணும்டா, தாராளமாக குழந்தை பெற்றுக்கலாம். எல்லாம் குட்டி நீங்க யோசிக்கிறதே சரி. வீட்டுல வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் தப்புதே. எனக்கு புரியுது. நம்ம சுஜியை கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நம்ம குழந்தை குட்டி பத்தி யோசிப்போம். இதுவே ரகு உன்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்ன சொன்னாலும் அப்படி குழந்தை மாதிரி சரின்னு கேட்டுக்கிற பத்தியா? அதே நீ செல்ல ரகு. நீ ரொம்ப கொஞ்சாதி குட்டி. என்ன நிலவரமோ மஞ்சத்தில் விழும் நிலை வருமோ அன்னத்தை எந்த வீரல் தொடுமோ இன்றைக்கும் அந்த சுகம் வருமோ தள்ளாடும் பெண் மேகம்தான் என்னாலும் உன் வானம்தான் இந்தேவா கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன் என் விரல் நகங்களை தினம் இழந்தேன் தாலாட்டு பாடாமல் தூங்காத என் பிள்ளை. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். நெசத்துக்குமே இதெல்லாம் அப்படி மனசு வேதனையா இருக்கு தெரியுமா? விடுடா, முடிஞ்சு போனதை பேசி மட்டும் இப்ப என்ன போகுது? நமக்கு தேவை நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். அப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஏத்துக்க முடியாத விஷயமா தானே இருக்கு. விடுங்க, யாரு கூட யாரு சேரணும்னு கடவுள் எழுதுவாரு. அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன பொண்டாட்டி வாயவே திறக்க மாட்டேங்கிற? அது எப்படி பேசாம இருக்க? வரவேற்பு என்னமோ உனக்கு எனக்கும் தானே. அங்க பாரு யாரு நிக்கிறாண்டு. எவனுக்குமே இப்படி ஒரு நிலைமையில வரவே கூடாது. பாத்தியா, அவன் கூட என்னமா சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச. இன்னைக்கு அவன் நம்மளோட வரவேற்பு கிஃப்ட் பாக்ஸோட வந்திருக்கான். சூரிய வம்ச படத்துல சரத்துக்கு பாரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு தெரியவாருல, அதே மாதிரி. நீ எத்தனை தடவை எப்படி முடிச்சு போட்டாலும் சரி, என்ன அவருக்கும் எனக்குமான உறவு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே. ஓ அப்படி பார்க்கத்தானே போறோம். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே என்னண்டு? உனக்கு சில விஷயங்களும் புரிய மாட்டேங்குது. என்ன நீ போக போகவே தமிழ் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பேன். அப்படியா? பாத்துருவோம். ஆனா சக்தி நெசத்துக்குமே
இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது தெரியுமா? எப்படி சக்தி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிய? உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? எதுக்கு கஷ்டமா இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் காதலை சொல்லியிருந்தா தானே கஷ்டப்படணும். இது சொல்லாத காதல் தானே. சொல்லாத காதல் மனசுக்குள்ள அப்படியே புதஞ்சு போன மாதிரியே இருக்கட்டும். சொல்லியிருந்தாதான் நான் ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸையும் அந்த வேதனையை கொடுத்துருப்பேன். சொல்லாமல் என் மனசுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்கள அது சந்தோஷமா இருக்கட்டும். நான் இவர்கிட்ட பல தடவை பேசிட்டேங்க. அவர் இதத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கும் கஷ்டமாவே இருக்கு. ஏன் சக்தி அதுல கூப்பிட்டோனே இப்படிதான் வருவீங்களா? சத்தியமா எப்படி வேதனையா இருக்கு தெரியுமா? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை நோட் பண்ணிங்களா? அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வராமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். காதலை சொல்லலை, அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒன்று என்னால் விட்டு கொடுக்க முடியாது. கடைசி வரைக்கும் எங்களோட அந்த உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கட்டும். அதுதான் சரியாகவும் வரும். இந்த உலகத்தில் எல்லாரோட லவ்வுமே போய் கல்யாணத்தில் முடியணும்னு எந்த அவசியமுமே இல்லையே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். காதலிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்கணும்னா இந்த உலகத்தில் எந்த காதலுமே சேர்ந்துருக்காது, யாருக்குமே கல்யாணமும் நடந்திருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், நமக்கு இது வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் வேறு ஒன்றை நமக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. எப்போதுமே நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைக்கலனா நமக்கு கிடைச்சத நம்ம நல்லா வச்சுக்கணும். அதனால் எனக்கு கடைசி வரைக்கும் தமிழ் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த பாண்டிங்கே போதும். என்னோடய காதல் கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருக்கட்டும். சொல்லாத காதலுக்கு தான் வேல்யூ அதிகம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் இதுவும் ஒரு ஃபீல், இதுவும் ஒரு அனுபவம். அதனால் நான் ஒன்றும் நினச்சிக்கல. நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணாமல் இருங்க, ஓகே? கண்ணான கண்ணே உன் வாய் வார்த்தை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினே. என் தீபம் கோயில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினே. உன்னோடு வாழ இல்லையொரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வது? காதல் ரோஜாவில் நலமாய் நீ வாழ்க, நீ சூடும் பூமாலை தான் போல் வாழ்க. அடடே வா மச்சான், வா வா. வாங்க தங்கச்சி. டேய், நான் உன்ட்டோன்னு பேச வரல, உன் சோழி மட்டும் பார்த்துட்டு என்ன தமிழ் ஒரு நாத்தனாராக இருந்து நான் என்ன சொல்கிறேன்டா. நீயா தேடிக்கிட்ட, ஆனால் எதுக்காக தேடிக்கிட்டேன்னு தெரியலை. ஆனால் என்ன தேடி இருந்தாலும் சரி, இதில் உனக்கு தான் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி உன் ஆத்தாலாக இருந்து நான் வாழ்த்துறேன். நீ சந்தோஷமாக இருக்கணும். என்ன என் சந்தோஷத்துக்கு இனி என்ன குறைச்சல் வரப்போகுது? என் அண்ணங்க எல்லாரும் இருக்கிய, அத்தாச்சிக்கு இருக்கிய, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? பத்தாததுக்கு என் பாசமான அண்ணன் இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனை வந்துட போகுது? காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா, சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இங்க பாரு, இது வரைக்கும் உன் மேல எந்த ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா மதிக்கக்கூடிய இடத்துல நீயும் இல்லை, மதிக்க வேண்டிய இடத்துல நானும் கிடையாது. அதனால உன்னை நான் மதிக்கல. ஆனா இன்னைக்கு என் தங்கச்சிக்கு புருஷன் ஆயிட்டேன். அதனால உன்னோட எல்லா வெட்டி வீரப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் தங்கச்சி கூட ஒழுங்கான வாழ்க்கையை வாழப்பாரு. புரியுதா? எதனால என் தங்கச்சி உன்னை தேர்ந்தெடுத்தாண்டு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா என் தங்கச்சி ஒரு விஷயம் பண்றா அப்படின்னா அது எல்லாமே நல்லது காட்டி இருக்கும். புரியுதா? அதனால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் தங்கச்சி கூட வாழ்ற வேலையை பாரு. அப்படித்தையும் சொல்லுவேன். அப்படிங்களா மச்சான்? சரிங்க மச்சான். மச்சான் சொல்லிட்டு கேட்காம இருக்க முடியுமா? நக்கல் நையாண்டி பேச்சல வச்சுக்கிறாத என்ன? தமிழ், அம்மா இருந்திருந்தா என்ன சொல்லி இருக்குமோ அதத்தையும் உனக்கு சொல்ல போறேன். சோதுவாது தெரியாம நீ இருக்க மாட்டேன்னு தெரியும். இனிவே உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல விஷயம் எல்லாமே கிடைக்கும், நடக்கும். அண்ணே வாழ்த்துறேன்னு சந்தோஷமா இருக்கணும். தாய் வீட்டு பேரோ, தாய் மாமன் சீரோ, தெக்கத்து பொண்ணுக்கொரு சுத்த சுகமே. சீர்கொண்டு வந்தோம், ஏகட்டு போனோம், சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே. குத்தந்தான் பார்த்து
சரி தமிழ், அது எதையும் நினைக்க கூடாது என்ன? எதையும் நினைக்காம நல்லபடியா இருக்கணும், புரியுதா? தமிழ், பொட்டப்பிள்ளை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல சரியா இருக்கணும். சரி, நீ என்ன பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு நாங்கள் நினச்சிக்கிறோம். நீ சந்தோஷமா இருக்கணும்ட்டா. நீங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்கு அத்தாச்சி பயப்படணும், எதுக்கு அத்தாச்சி கவலைப்படணும்? எதுக்காகவும் எப்போதும் உடஞ்சு போக மாட்டேன், கவலையும் பட மாட்டேன். இனிவே தமிழ் யாருன்னு நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. சரி, கவலைப்படாத. வெற்றி, வருத்தப்படாது என்ன? சரி அத்தாச்சி. அடடே வாங்க சக்தி, உங்க வரைய காண்டிதான் காத்துக்கிறேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா என் பொண்டாட்டி. அதான் அப்பவே சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிங்களே, உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன், நான் தான் தாலி கட்ட போறேன்னு. அதான் தமிழோட விருப்பத்துப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல. எனக்கு இதில் என்ன இருக்கு? இப்போவும் எனக்கும் தமிழுக்குமான உறவு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்? வேற என்ன பேர் வச்சுப்பீங்க? இனி வேற ஏதாவது பேர் வப்பியெல்லாம் இல்ல வைக்கத்தே விடுவேனா? என்னப்பா சூரிய வம்ச படத்துல சரத்குமார் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் தூக்கிட்டு வந்திருக்க. அப்படி இந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழுக்கு என்ன கொடுக்கணும் நான் நினைச்சனோ அதையும் கொண்டு வந்திருக்கேன். எனவே தமிழ், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டதுனால, வந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகணுன்னு கூப்பிட்டதுனால இங்கே வந்திருக்கேன். எனிவே ஹாப்பி மேரேட் லைஃப். தேங்க்யூ சக்தி. சிலர்லாம் நம்ம லைஃப்பில் எதுக்கு சந்தித்தோம் அப்படிங்கிற அந்த காரணம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க நம்ம லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. சொல்லப்போனால் எதுக்கு சந்திச்சிருக்கோங்கிறதே அவங்க மூவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என் லைஃப்பில் எனக்கு நீங்கள் கிடச்சிங்க. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருக்கணும்னு சொல்லி உங்கள் மேரேஜை நான் வாழ்த்துறேன். ஓகேவா? எப்போதுமே நமக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போகவே கூடாது. இது கடைசி வரைக்கும் தொடர்ந்து போகணும்னு நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். யாருக்கும் கிடைச்சிடாத ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு கிடைச்சாங்க. அவங்கள என் லைஃப்பில் நான் எப்போதுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி பூ பூக்கும். அந்த பூ பூக்கும் போதே அதை அந்த செடியிலேருந்து பறிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த 12 வருஷம் அந்த பூ பூக்கிறதுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். இல்லை ஒரு வேளை அந்த பூ பூக்காமல் கூட போகலாம். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நமக்கானது. நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாயிரும்ல. ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே பாண்டி, தமிழுக்கு என்ன காரணத்தினால உங்களை பிடிச்சது அப்படின்னு எதுவும் தெரியல. எனிவே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு என் மனசார வாழ்த்துறேன். ஹாப்பி மேரேட் லைஃப் பாண்டி அண்ட் தமிழ்ச்செல்வி. காதலெனும் சொல்லை நானும் சொல்லவில்லை, சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை. வாழ்வு தந்த வள்ளல் வாங்கி கொண்டு போக வாழ்த்து சொல்ல நானும் வந்தேன் கண்கள் ஈரமாக. என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம், உன்னை எண்ணி வாழ்வதேன் இன்பம். நீ சிரிக்க நான் பார்த்தாலே எந்தன்